குரு பயிற்சி 2025 மே மாதம் 14ஆம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மிதுன ராசியில் 3 நட்சத்திரங்கள் மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம். இந்த 3 நட்சத்திரங்களில் 1 வருட காலம் சஞ்சாரம் செய்ய போகிறார் அந்த குரு. குருபகனுடைய பார்வை 5, 7, 9. குரு பார்க்க கோடி தோஷம் நிவர்த்தி. ஒருத்தர் வீடு கட்டுறதுக்கும், ஒரு நல்ல வேலை வாய்ப்பு அமையறதுக்கும், ஒரு தொழில் தொடங்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே குரு பலம் பார்ப்பாங்க. இந்த மிதுன ராசியில் வரக்கூடிய குரு பகவான் 9 கிரகங்களில் முழுமையான சுப கிரகம் இந்த குரு பகவான். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் எந்த பாவத்துக்கு அதிபதியாக வரார், உங்கள் ராசிக்கு, அந்த ராசிக்கு உண்டான பலன்களை பார்வை மூலமா கொடுக்க போறார். உங்கள் சுய ஜாதக அடிப்படையில் என்ன தசா புத்தி நடக்குதோ அந்த தசா புத்தி நல்ல பலன்களை கொடுத்து கொண்டு இருந்தாலும் கெடு பலன்களை கொடுத்து கொண்டு இருந்தாலும் இந்த குருவுடைய பெயர்ச்சி தசா புத்தியால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். 12 ராசிகளில் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்கும் உடைவட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரங்களுக்கும் தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். இந்த வீடியோ முதலாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள். மகர ராசி உத்தாடம் நட்சத்திரம், இது சூரியனோட நட்சத்திரம். தசா காலங்கள் 6 வருடம். என்னோட கணக்குப்படி 3 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. 3 வயசு வரைக்கும் சூரிய தசை நடப்பில் வந்தால் பிறகு 10 வருடங்கள் சந்திர தசை, 3 + 10 13. 13 வயசுக்கு பிறகு 7 வருடங்கள் செவ்வாய் தசை, 13 + 7 20. 20 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை நடப்பில் வரும். 21 வயசு வரைக்கும் கூட ஒரு சில பேருக்கு நடக்கலாம். இந்த செவ்வாய் தசை ராசிக்கு 4ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி, லாபஸ்தான அதிபதி. இந்த தசைங்கிறது இந்த வயது காலகட்டத்தில் இந்த ராசிக்கு வர்றது அந்த அளவுக்கு நல்லதில்லை, அந்த அளவுக்கு கெடுபலன்களை கொடுக்காது. 7 சனி வேணால் கஷ்டப்படுத்தியிருக்கலாம். இப்போது குருவுடைய பயிற்சி, இந்த குரு பகவான் ராசிக்கு விரையாதிபதினு சொல்லக்கூடியவர், 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். விரையாதிபதி மறையிறது நல்லது. 12 குடையவன், 8ஆம் அதிபதி, 6ஆம் அதிபதியெலாம் மறையிறது நல்லது. அப்போது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படி தான் எடுத்துக்கணும். 6ஆம் இடத்துல குரு மறையிறதுனால பெருசாக உங்களுக்கு தீமைகள் கிடையாது. படிப்பு ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சி. இது வரைக்கும் குடும்பத்தில் நிறைய சண்டைகள் இருந்திருக்கும், நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும். அதனால் அது எல்லாமே கிளியர் ஆகும். இப்போது படிப்பில் பெருசாக நீங்கள் கவனத்தை செலுத்தலாம். இதன் பிறகு படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உண்டு. படிக்கும்போது பார்ட் டைமில் ஒர்க் பண்ணுறீங்க, இது மாதிரியான நபர்களுக்கும் நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும். விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது படிச்சுட்டு விளையாட்டுலலாம் நிறைய பேர் பங்கேற்கிறாங்க இல்லையா, இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உண்டு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது. ஏன்னா செவ்வாய் தசையில் அந்தளவுக்கு கெடுக்காது, முயற்சிகளில் அந்தளவுக்கு வெற்றி. ஏன்னா 7 சனி விடுதலை ஆகி போச்சுனாவே முயற்சி ஸ்தானாதிபதி 6ஆம் இடத்துல மறையிறது அந்தளவுக்கு சிறப்புன்னு எடுத்துக்கலாம். நீங்கள் எது சார்ந்து முயற்சி பண்ணாலும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். 20 வயசுக்கு மேலே 38 வயசு வரைக்கும் ராகு தசை. இந்த ராகு தசை அப்படிங்கிறது இப்போ உங்கள் சுய ஜாதக அடிப்படையில் எந்த வீட்டில் இருந்தாலும் சரி, இது சனியோட வீடு. இப்போ உத்திராட நட்சத்திரம்னா சனியோட வீடு. உங்களுடைய லக்னம் வேறு லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு யோகாதிபதியோட வீட்டில் இருந்தால், வீடு கொடுத்த கிரகம் நல்ல இடத்துல இருந்துச்சுனாக்கா, மறைவிடங்களில் இல்லாமல் ராகு பகவானுக்கு நல்ல ஸ்தானபலம் ஆகி இருந்தால் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உண்டு 18 வருடங்களும். அதே வீடு கொடுத்த கிரகம் மறைவு ஸ்தானங்களில் இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் கஷ்டத்தை அனுபவிப்பீங்க. அதாவது படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை தேடக்கூடிய இடத்துல இருந்தீங்கன்னாக்கா வேலை கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும். அது மாதிரி வேலை வாய்ப்பில் கொஞ்சம் ப்ராப்ளம், திருமண வாழ்க்கை, அது மாதிரி நிறைய போகும் இந்த ராகு தசையில். அதனால் உங்கள் ஜாதக அடிப்படையில் ராகு தசை பாதிக்கப்பட்டவர்களுக்கு, இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ கோச்சார ரீதியாக 2ஆம் இடத்துல ராகு. குருவுடைய நகர்வு பார்த்தீங்கன்னாக்கா 6ஆம் இடத்துல, குருவுடைய பார்வை 10ஆம் இடத்துல பார்வை, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல விரயத்தில் குருவுடைய பார்வை. இப்போ படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகுடைய நட்சத்திரம், ராகுவும் இருக்கார் இந்த வருடத்தில். குரு பார்வை, அப்போது வேலை ரீதியாக ஒரு முன்னேற்றம், வேலை ரீதியாக நல்ல ஒரு அபரிவிதமான வளர்ச்சி. இது வரைக்கும் வெளிநாடு போகணுன்னு முயற்சி பண்ணி கிடைக்காம இருந்திருக்கும். 7 சனியில் படாத பாடுபட்டீங்க. இப்போ குரு மறையிறது அந்தளவுக்கு நல்லதான்னு கேட்டிங்கன்னா நல்லது தான். விரையாதிபதி, அதாவது உங்களுக்கு நன்மை செய்யாத கிரகம் மறைவு ஸ்தானங்களில் இருக்கிறது நல்லது. ஏற்கனவே சொன்ன மாதிரி கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம், அபரிவிதமான வளர்ச்சிகள். பார்வை மூலமா தொழில் ஸ்தானத்தை பார்க்குது. ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறார் குரு, ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு. இந்த 3 இடங்கள்லையும் ராகுவோடைய நட்சத்திரம். ராகுவால் பாதிக்கப்பட்டவர்கள், ராகு தசையால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த ஆண்டில் அபரிவிதமான வளர்ச்சிகளை பார்க்கலாம்.
தொழில் ரீதியாக, வேலைவாய்ப்பு ரீதியாக, திருமண ரீதியாக, திருமண வாழ்க்கையில் ப்ராப்ளம் இருந்தால் கூட அந்த ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆகும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அத்தனையும் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தையும் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். கடன் பிரச்சனை இருந்ததுன்னா கடன் பிரச்சனை தீரும். நோய் நொடி பிரச்சனைகள் இருந்ததுன்னா நோய் நொடி பிரச்சனைகள் தீரும். ஏன்னா 6ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி 2ஆம் இடத்துக்கு குருவுடைய பார்வை, ராகு இருக்காங்க. இதில் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனம் தேவை. இது 2 மட்டும்தான் நீங்கள் பார்த்துக்கணும். இது தவிர்த்து எல்லாமே உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் தான். வேலை கிடைக்கும், வேலையில் நல்ல ஒரு மாற்றங்கள். இப்போ ப்ரொமோஷன் எதிர்பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் கிடைக்கும். சம்பள உயர் எதிர்பார்த்தீங்கன்னாக்கா சம்பள உயர் கிடைக்கும். வேலை ரீதியாக, தொழில் ரீதியாக எல்லாமே வளர்ச்சி. திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள், இந்த ஆண்டில் குரு மறையுது, குருபலம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லவே கூடாது. ஏன்னா குருபலத்தை இந்த ராசிக்கு, இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு குருபலம் தேவை கிடையாது. இந்த ராசிக்கு, இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு குருபலம் அப்படிங்கிறது தேவையே இல்லை. அது இருந்து பார்க்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால, குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால, அங்கே ராகுவுடைய நட்சத்திரம் ராகு இருக்கிறதுனால இப்போ குடும்ப வளர்ச்சி உண்டு. இப்போ ஒருத்தரை சேர்க்கறதுக்கு, அதாவது குடும்பத்தில் ஒருத்தர் புதுசாக வரவுகள் இந்த நேரங்களில் உங்களுக்கு உண்டு. அப்போ திருமண ரீதியாக ஏற்றம். இது வரைக்கும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி சேர்ந்து வாழறதுக்கான வாய்ப்புகள். இப்போ டைவர்ஸ்க்கெல்லாம் அப்ளை பண்ணியிருப்பாங்க ஒரு சில பேர். இது எல்லாமே கிளியர் ஆகும். உடனே திருந்தி வர்றதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். 10ஆம் இடத்துக்கு குருவுடைய பார்வை புதுசாக ஒரு தொழில் தொடங்க வைக்கும். புதுசாக ஒரு வேலையில் ஜாயின் பண்ண வைக்கும். வேலை மாற்றங்களை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்னு எடுத்துக்கலாம். 38 வயசுக்கு மேலே 54 வயசு வரைக்கும் குருதசை. குருதசை அப்படிங்கிறது இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் நன்மை செய்யாது. இப்போ 6ஆம் இடத்துல மறையுது. இது வரைக்கும் நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சிங்க குருதசையில். 7.5 சனி, சொல்ல முடியாத துயரம். 7.5 சனி முடிஞ்ச உடனே இப்போ குரு பயிற்சி. இது வேற 6ஆம் இடத்துல போய் மறையுது. இது என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிற நபர்களுக்கு குரு அந்த அளவுக்கு கெடுக்காது. அவயோக கிரகங்கள் 3, 6, 10, 11 இருந்துச்சுன்னா சிறப்பு. 3ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, 6ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, 10ஆம் இடம் 11ஆம் இடத்துல இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா சிறப்பு. அது மாதிரி இப்போ 6ஆம் இடத்துல குரு இருக்கிறது. குரு தசை மூலமா பாதிக்கப்பட்டவர்கள், 7.5 சனி மூலமா பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய நெருக்கடிகளை அனுபவிச்சிருப்பீங்க. தொழில் ரீதியாக சொல்ல முடியாத கஷ்டம். 3ஆம் அதிபதி மட்டும் இல்லை, குரு விரையாதிபதி. நிறைய விரயங்களை கொடுத்துருப்பார், கடனை கொடுத்துருப்பார். தொழில் ரீதியாக நிறைய கடன், பட்டக்கடன், தொட்டக்கடன், விட்டக்கடன், எல்லா கடனும் இருக்கும். உங்களுக்கு அதிகபட்சமாக நோய் இருக்கும். இது மாதிரியான பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் இந்த குரு பகவான். இது எல்லாமே கிளியர் ஆகும். பட்டக்கடன் அப்படின்னாக்கா யார் மூலியமா போய் நீங்கள் பட்டிருப்பீங்க. யாருக்கோ ஒரு முன்னின்று கடன் வாங்கி கொடுத்துருப்பீங்க. யாருக்கோ ஒருத்தருக்கு ஏதோ வேலை வாய்ப்பு மூலிமா ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க. அது மாதிரியான கடன், அது மூலிமா அந்த பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, அது பட்டக்கடன், அதுவும் தீரும். தொட்டக்கடன், நீங்கள் ஒரு தொழில் ஆரம்பிச்சிருப்பீங்க. அந்த தொழிலில் வளர்ச்சி இல்லாமல் தொழிலில் கடனை கொடுத்து நிறைய கஷ்டத்தை கொடுத்துருக்கு இல்லையா, அந்த கடனும் தீரும். விட்ட கடன், அதாவது நீங்கள் வாங்கின கடனை கொடுக்க முடியாமல் உங்களை விட்டு பிரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க. சொந்த பந்தங்கள் உங்களை விட்டு போயிருப்பாங்க, நண்பர்கள் விட்டு போயிருப்பாங்க. இந்த கடன் எல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் திரும்பி வரும். சொந்த பந்தங்கள் இப்போ வருவாங்க, இப்போ நண்பர்கள் வருவாங்க, தேடி வருவாங்க, மன்னிப்பு கேட்பாங்க. இது மாதிரியான அமைப்புகளை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும் இந்த குரு தசையானது. குரு தசை யோகம் செய்யாது தான் இல்லைன்னு சொல்ல, கோச்சார ரீதியாக மறைவு ஸ்தானத்தில் இருக்குது. பார்வைப்படக்கூடிய இடம் எல்லாமே ராகுடைய நட்சத்திரம். தொழில் ஸ்தானம் 2ஆம் இடம், 6ஆம் இடம். இந்த கடன், தொழில் மூலமாக ஏற்பட்ட கடன் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு குறையும். கடன் ரீதியாக உங்களுக்கு ஒரு கடன் வாங்கியாவது கடன் கொடுப்பீங்க. வழக்கு இருந்துச்சா, வழக்குலேருந்து விடுதலையாகி வெளியே வருவீங்க. எல்லாமே உங்களுக்கு நல்ல காலம் அப்படின்னு எடுத்துக்கலாம். குரு மறையிறது அவ்வளோ சிறப்பு இந்த மகர ராசிக்கு. 7.5 சனியும் விடுதலை, அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த டைம் அப்படின்னு சொல்லலாம். 54 வயசுக்கு மேலே 73 வயசு வரைக்கும் சனி தசை. இந்த சனி தசை அப்படிங்கிறது ராசிக்கு 2ஆம் அதிபதி, ராசியாதிபதி. ராசியாதிபதி எதுவும் பண்ண மாட்டார். இவர் லக்னாதிபதி, அதாவது மகர ராசிக்கு சொந்தக்காரர். இவர் எதுவுமே பண்ண மாட்டார், நல்லதாக செய்வாருன்னு சொன்னாங்க. ஆனால் 7.5 வருஷமாக உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரியான கஷ்டப்பட்டிருப்பீங்க அப்படின்ட்டு. அது நடந்து போச்சு. இதன் பிறகு குருடைய பயிற்சி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கடன் ரீதியாக கடன் சுமை எது இருந்தாலும் சரி கிளியர் ஆகும். மனசு ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள், தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள், இது வரைக்கும் வேலை ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள், சொல்ல முடியாத துயரங்கள் இருந்திருப்பீங்க. குடும்ப சுமை, பொருளாதாரத்தில் நெருக்கடி, கடன் பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு தீரப்போகுது. 2ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் வாக்கு ஸ்தானத்தில் ராகு இருக்கிறார். குரு பார்வை இருந்தால் கூட உங்கள் பேச்சுக்கு ஓரளவுக்கு மதிப்பு இருந்தால் கூட ரொம்ப அதிகமாக பேசாதீங்க. அதிகபட்சமாக யாரையுமே வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சாதாரண ஒரு சின்ன வார்த்தை விட்டால் கூட அது பெரிய பிரச்சனைகளாகும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. வார்த்தைகளுக்கு கவனம் தேவை. புதுசாக கடன் வாங்கி ஒரு தொழில் பண்ண வேண்டாம். தொழிலில் கூட ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும், பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் வேண்டாம் சனி தசையில்.
ஏன்னா சனி தசைங்கிறது உடனே நன்மை செய்யும் அப்படின்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு வளர்ச்சி கொடுக்கணும் அப்படின்னாக்கா அது குரு பகவான் மட்டும்தான் கொடுக்கணும். 6ஆம் இடத்துல மறைஞ்ச குரு உடல்நிலை தொந்தரவுகள்லேருந்து கொஞ்சம் வெளியே வருவீங்க. நோய் நொடி பிரச்சனைகள் யாருக்கு என்ன பண்ணியிருந்தாலும் சரி, வீட்டில் வந்து நிறைய மருத்துவ செலவுகள் எடுத்துருப்பீங்க இல்லையா, அது எல்லாமே கிளியர் ஆகும். இந்த டைமில் கடன் பிரச்சனை குறையத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. தொழில் இருந்தீங்கன்னா தொழில் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். கடன் வாங்காமல் இருக்கிறது நல்லது. உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. 73 வயசுக்கு மேலே 90 வயசு வரைக்கும் 17 வருடங்கள் புதன் தசை. புதன் 7ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி, தொழில் சாண அதிபதி. தொழிலில் நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் தொழிலில் நிறைய கஷ்டங்கள் தான், உங்களுக்கு சொல்ல முடியாத கஷ்டங்கள். வேலையில் இருந்தீங்கன்னா வேலையில் கஷ்டங்கள், உடல்நிலை தொந்தரவுகள், நோய் நொடி பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு கிளியராக போகுது. தொழில் ரீதியாக நல்ல ஒரு ஏற்றத்தை பார்க்கலாம். இப்போ தொழிலில் இருந்தீங்க இல்லை ஓய்வில் இருந்தால் கூட சரி, உடல்நிலையில் பிரச்சனை கொடுத்துருந்தா அந்த உடல்நிலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும். இப்போ தொழிலில் பிரச்சனை இருக்கா, தொழில் பிரச்சனைகள் இருக்காது, கடன் பிரச்சனை தீரும். இது எல்லாமே ஒரு நல்ல காலம் அப்படின்னு எடுத்துக்கலாம். குரு பார்வைப்படக்கூடிய இடங்கள் எல்லாமே தொழில் சாணத்தை பார்க்குறாரு, 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. குடும்ப வளர்ச்சி, குடும்ப மேன்மை இந்த காலகட்டங்களில் உண்டு. மருத்துவ செலவுகள் கம்மியாகும். இப்போதைக்கு மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி இருந்தால் கூட அந்த மனசு வலி, மனவேதனை, சொந்த பந்தங்கள் மூலிமா ஏற்பட்டக்கூடிய வலி எல்லாமே குறையும். எல்லாமே தேடி வருவாங்க, மன்னிப்பு கேட்பாங்க. அந்த லெவலுக்கு இருக்கும் இந்த புதன் தசையானது. 90 வயசுலேருந்து 97 வயசு வரைக்கும் கேது தசை. இந்த கேது பகவான் தசை அப்படிங்கிறது நிறைய நோய் நொடி பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். சொத்து பத்து ரீதியாக நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் இந்த கேது தசை. அதாவது பூர்வீக சொத்து, நீங்கள் சம்பாதிச்ச சொத்து, இது மாதிரி பழைய சொத்து வர்றதில் கூட நிறைய தடைகளை கொடுத்துருக்கோம். இப்போ பழைய சொத்து எல்லாமே வந்து சேரும். உங்களுக்கு உடல்நிலை தொந்தரவுகள் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுனாக்கா அந்த காலகட்டங்கள் தீர்வுக்கு வரும். அதாவது நிறைய உங்களுக்கு வந்து இறை பக்தி அதிகமாகும். நிறைய வந்து கோயில் குளம் போவீங்க, ஆன்மீகத்தை தேடி போவீங்க, கடவுளை தேடி போவீங்க. அது மாதிரியான அமைப்புகளை இந்த காலகட்டங்களை கொடுக்கும். மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பயிற்சியானது 6ஆம் இடத்துல பயிற்சியாகக்கூடிய குரு பகவான் தசாபுத்தி ரீதியாக பொருளாதார ஏற்றங்களை கொடுப்பார். நன்றி.